ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு, லக்ஷ்மி விளக்கு, அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைப்போம் இல்லையா? அந்த தீபத்துக்கு மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக எல்லாருமே வைப்போம். இந்த மஞ்சள் குங்குமத்தில் நான் என்னென்ன பொருள் கலக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் எப்போதுமே ஒரு தெய்வீக மனம் இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி நீங்கள் விளக்குகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைங்க, கண்டிப்பாக அதை நீங்கள் உணருவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுபோல் நான் எப்படி தீபம் ஏற்றுறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கிட்டேன். அதாவது முக்கால்வாசி மஞ்சள், கால்வாசி சந்தனம், அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு துளி ஜவ்வாதும் கலந்துக்கிறேன். இது மாதிரி நம்ம மஞ்சள் கலந்து நம்ம விளக்குகளுக்கெல்லாம் வைக்கும்போது, விளக்குகளுக்கு, சாமி ஃபோட்டோக்களுக்கு, சாமி சிலைகளுக்கெல்லாம் நம்ம வைக்கும்போது நல்ல வீட்டில் ஒரு தெய்வீக மனம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. காலையில் நான் பூஜை வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் மஞ்சள் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் என்ன மஞ்சள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணா மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் நல்ல கலராகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் மங்களகரமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நான் அன்னபூர்ணா மஞ்சள் யூஸ் பண்ணிட்டு தான் சிலைகளுக்கெல்லாம் வைக்கிறேன். இப்போ இந்த பவுலில் மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது கலந்துருக்கேன். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் கலக்கிறேன். நம்ம எப்போதும் பார்த்தீங்கன்னா தண்ணி கலந்து தான் வைப்போம். இப்போ தண்ணி கலக்காமல் இந்த மாதிரி பன்னீர் கலந்து நீங்கள் மஞ்சள் வச்சு பாருங்கள், நல்ல ஒரு தெய்வீக மனம் வீட்டில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கில் கருப்பாக பிடிக்கும் இல்லையா? நம்ம அதாவது ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மஞ்சள் வச்ச இடமெல்லாம் விளக்கில் கருப்பாக பிடிக்கும். அதை நம்ம எவ்வளோ தேய்ச்சி கழுவுனாலுமே போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேய்ச்சி விளக்குவோம். இது மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த விளக்கில் அந்த கருப்பாக படியாது. நல்லா நீட்டாக இருக்கும், விளக்கு பார்க்குறக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்தளவுக்கு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க, அப்போ தான் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உதிர்ந்து வெளியில் வராது. இப்போ நல்லா அழகாக மஞ்சள் கலந்து வச்சுட்டோம். அது கூட குங்குமமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் கையில் வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறது கிடையாது. இப்போ நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா விளக்குகளெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி விளக்குகள்லாம் பளபளன்னு கழுவுறது எப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். இது மாதிரி ஒரு புதுசாக உள்ள பட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மஞ்சளில் தொட்டு நம்ம அழகாக ரவுண்டாக அழகாக வைக்கலாம். கையில் வச்சோம் அப்படின்னா பெருசாக வரும். ஏன்னா விளக்கில் இருக்கிற சாமி சிலைகள் முகம் எல்லாமே ரொம்ப சின்ன முகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பட்ஸு வச்சு வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நெத்திக்கு அழகாக கரெக்டாக போய் நம்ம வச்சது மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கும் கஜன்னு தெரியாமல், பெருசாக தெரியாமல் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது யூஸ் பண்ணாத புது பட்ஸு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பக்கம் மஞ்சள் தொட்டுக்கோங்க, ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா குங்குமம் தொட்டு நம்ம வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் அப்படியே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது அஷ்டலட்சுமி விளக்கு. அஷ்டலட்சுமிகளுக்கும் நம்ம மஞ்சள் வைக்கணும். ரொம்ப குட்டி குட்டியான ஒரு சிலைகள் தான். நம்ம என்ன தான் விரலில் எடுத்து வச்சாலுமே பெருசாக தான் வரும். ரொம்ப சிம்பிளாக வச்சாலும் பெருசாக தான் வரும். இது மாதிரி நான் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக நம்ம வைக்கிற அளவு கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டைம் நீங்கள் விளக்குகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இன்றைக்கி எல்லா தீபங்களுக்கும் வச்சுட்டேன். அதே போல் சாமி சிலைகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சேன். அப்படியே வீட்டுக்குள்ளே நம்ம போட்டிக்குள்ளே வரையிலே பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளே போகையில் ஒரு வாசம் வரையில, அது மாதிரி வீட்டுக்கு உள்ளே இருக்கிற வாசம் வெளியில் வரைக்கும் வருதுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் இது மாதிரி வச்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. இப்போ பாருங்கள், அழகாக அந்த சிலைகளுக்கு தகுந்த மாதிரி அழகாக பொட்டு வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சைட்லையும் நான் அந்த மஞ்சள் தடவி வரேன். இதை நம்ம கையில் தடவணும் அப்படின்னா ஃபுல்லாக பட்டையாக வரும், பார்க்குறக்கு அழகாக இருக்காது. இப்போ இந்த பட்ஸில் தடவுறதுனால ரொம்ப கரெக்டாக அந்த அரும்புகளுக்கு மட்டும் அழகாக போய் படுறது மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்தது.
இப்போ இந்த அஷ்டலட்சுமி விளக்குக்கு அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம். இனி அடுத்தடுத்த விளக்குகளுக்கு பூஜை பொருட்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விடலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த தீபத்தை வந்து நம்ம வியாழக்கிழமையே கழுவி முடிச்சிருவோம் இல்லையா? வெள்ளிக்கிழமை நல்லா பொட்டு வச்சு இது மாதிரி நம்ம வந்து தீபம் ஏற்றுங்க. நான் எப்படி தீபம் ஏற்றுறேன் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமே பார்த்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள், குத்து விளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா திலகம் மாதிரி பொட்டு வச்சுருக்கிறேன். இதை நம்ம கையில் வச்சோம்னா கரெக்டாக வராது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு தெய்வத்து நெத்தியில் பொட்டு வச்சது மாதிரி இருக்குங்க. குத்து விளக்கில் நல்லா நீளமாக திலக மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா குத்து விளக்கு பார்க்குறக்கே ஒரு தெய்வீகமாக இருக்கும். இப்போ குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி தீபம் இருக்கும் இல்லையா? அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு பொட்டு வச்சுக்கிறேன். மஞ்சள் வச்சு விட்டுட்டு அதில் குங்குமமும் வச்சு விட்டுக்கிறேன். இந்த தீபம்லாம் நல்லா பளபளன்னு புதுசு போல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன வச்சு நான் வந்து இதை வந்து சுத்தம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு கழுவி முடிச்சிடலாங்க. கஷ்டமே இல்லாமல் நம்ம வந்து விளக்குகளெல்லாம் நல்லா பளபளன்னு கடையில் உள்ளது போல் நல்லா புதுசாக கொண்டு வந்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸு. ஏன்னா எல்லா பெண்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு கழுவுறது பெரிய ஒரு வேலையாக இருக்குங்க. அதில் உள்ள அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஒட்டிட்டு அது கழுவுறக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம். அந்த டிப்ஸை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன். அடுத்து அஷ்டலட்சுமி செம்புக்கும் மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சு விட்டுக்கிறேன். நம்ம கையில் வைக்கிறத விட இது மாதிரி நம்ம வைக்கும்போது பர்ஸில் வைக்கும்போது சீக்கிரம் வந்து வைக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா கையில் பார்த்தீங்க அப்படின்னா திரண்டுட்டு நம்ம விரலோடவே குங்குமமெல்லாம் வரும். ஆனால் இப்படி பர்ஸில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் எப்படி தீபம் ஏற்றுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு தட்டை எடுத்துக்கிட்டேன். அதில் அட்சதை போட்டுட்டு ஒரு 5 ரூபா காயின் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமி தீபத்தை எடுத்து அது மேலே வச்சிடுறேன். எப்போதும் தீபத்துக்கு கீழே காயின் வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பண கஷ்டங்கிறதே வராது. இப்போ தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அதில் நான் திரி போட்டுக்கிறேன். இப்போ 2 திரி தான் நான் ஏற்றுவேன். எப்போதுமே இந்த விளக்கில் வந்து 2 திரி தான் போடுவேன். ஏன்னா இது வந்து அணையா தீபமாக எரிஞ்சிட்டே இருக்கும். இதில் ஊற்றுற எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா 1 நாள் அல்லது 1.5 நாள் வரைக்கும் எரியுங்க. காலையில் 5 மணிக்கு ஏற்றினேன் அப்படின்னா நைட்டு 10:30 மணி வரையும் அந்த தீபம் அப்படியே சாமிக்கு முன்னாடி எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ அந்த தீபத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. இந்த ஏலக்காய் போட்டு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா லக்ஷ்மி தாயை ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஏலக்காய்க்கு நிறையவே இருக்குது. அதனால தான் ஏலக்காய் போட்டு தீபம் ஏற்றுறது. இப்போது அந்த தீபத்தை சுற்றி நான் வந்து இந்த மாதிரி பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன். நீங்கள் பூ இருந்தால் இது மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. இதே மாதிரி நான் சொன்னது மாதிரியே தீபம் ஏற்றிட்டு வாங்க. இந்த தீபம் ஏற்றும் போது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார நினச்சிட்டு ஏற்றுங்க. கண்டிப்பாக அது நடக்குங்க. தீபத்துக்கு கண்டிப்பாக பூ வச்சு தான் நம்ம தீபம் ஏற்றணும். ஒரு கண்ணி பூவாவது இருக்கணும். பூ இல்லை அப்படின்னா கூட செடியிலேருந்து ஒரு பூ பறிச்சாந்து வச்சு தீபம் ஏற்றுங்க. இப்போ தீபம் ஏற்றி முடிச்சிட்டோம். ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்குது பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.